രജനീകാന്ത് ഇവിടെ വരാമെന്ന് പറഞ്ഞിട്ടുണ്ട്. രജനീകാന്ത് ഈ വർഷം തുടക്കത്തിലാണ് സൂപ്പർ സ്റ്റാർ രജനി സാർ ഇവരെ വിളിച്ചു, കണ്ടു. അതിന്റെ ഫോട്ടോസ് ഒക്കെ ഇവരുടെ കയ്യിലുണ്ട്. இப்பதான் அவங்க எக்ஸாம்ல பாஸ் ஆயிட்டு வேலை கிடைக்கும் வேண்டிட்டு போயிருந்தாங்க. அவங்களுக்கு செலக்ட் ஆயிட்டாங்க. ഓ, രജനി സാറുടെ അനുഗ്രഹമാണ് അത്. ஆமா, எப்படி கோயில்ல ஒரு கடவுளுக்கு எல்லாம் செய்வோமோ அதே மாதிரி இங்க மனித கடவுள் நீங்க ரஜினி தினமும் பூஜை பண்றீங்களா? கண்டிப்பா காலையில ஈவினிங் டெய்லி பூஜை. டெய்லி பூஜை. ஆமா, செவ்வாய் வெள்ளி வந்து அபிஷேகம். அவரை சிவனாவே நினைக்கிறோம். அவர் தான் முதல் கடவுள் எங்களை பொறுத்தளவு. அவர் தான் டெய்லி காலையில சாயந்தரம் வணங்குறோம். அவரை கும்பிடுறதுனால தான் எல்லா விஷயம் நல்லா தான் நடந்துட்டு இருக்கு. சரி, நம்ம தான் கடவுளா நினைக்கிறோமே, அப்போ நார்மலா நம்ம கோயில்ல இப்ப சிவனுக்கு எப்படி செலவு வைக்கிறாங்க அதே மாதிரி வைக்கணுன்றக்காண்டி முழுக்க கருங்கல்லே அவருக்கு செலவு வச்சு கும்பிட்டு இருக்கோம். வேற படம் எந்த படமும் பார்க்க மாட்டேன். തമിഴ് മലയാളം ഹിന്ദി എതുമേ பார்க்கணும். ஒன் அண்ட் ஒன்லி ரஜினி படம் மட்டும்தான். അബാക് മീഡിയയുടെ ഒരു വീഡിയോയിൽ ഒരുപാട് കമന്റുകൾ വന്നിരുന്നു. സൂപ്പർ സ്റ്റാർ രജനീകാന്ത് ലാഹിരി മഹാശയന്റെ പുനർജന്മമാണ് എന്ന്. പക്ഷേ തമിഴ്നാട്ടിൽ സൂപ്പർ സ്റ്റാറിന്റെ വിഗ്രഹം വെച്ച് ആരാധിക്കുന്ന ഒരു ക്ഷേത്രമുണ്ട്. ആ ക്ഷേത്രത്തിലേക്കാണ് നിങ്ങളെ ഇന്ന് ഞാൻ കൊണ്ടുപോകുന്നത്. ഈ വാതിലിനപ്പുറം സൂപ്പർ സ്റ്റാർ രജനീകാന്തിന്റെ 2 ശിലയിൽ തീർത്ത വിഗ്രഹങ്ങളാണുള്ളത്. വെറും വിഗ്രഹങ്ങളല്ല, ഒരു ക്ഷേത്രം തന്നെ ഒരുക്കിയിരിക്കുകയാണ്. അതിന്റെ വിശേഷങ്ങളിലേക്കാണ് പ്രേക്ഷകരെ കൊണ്ടുപോകുന്നത്. எங்கள் ஃபேமிலியில் எல்லாருமே தலைவர் சாரை வந்து ரஜினிகாந்த் சாரை எங்களோட குலதெய்வமாக வழிபட்டுட்டு வரோம். தலைவரோட 74வது பர்த்டேக்கு நாங்கள் 350க்கு இடையுள்ள கருங்கல்லான சிலை செஞ்சுருக்கோம். 3.5 ஃபீட் ஹைட் இருக்குது. இது ஃபுல்லாகவே கருங்கல்லான ஸ்டாச்சு. இதில் வந்து லாஸ்ட் இயர் டிசம்பர் 12 தலைவரோட பர்த்டே அன்னைக்கு பிரதிஷ்டை பண்ணியிருக்கோம். உள்ளே வந்து பார்த்திங்கன்னா மூலவர் சிலை ஃபஸ்ட்டு தலைவருக்காண்டி கருங்கல்லே செஞ்ச 250 கிலோ இடையில 3 ஃபீட் ஹைட்டில் உள்ள சிலை. இது பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே பிளாக் ஸ்டோன் தான். பருந்து வச்சிருக்க வாகனமா? இது வந்து தலைவருக்கு வந்து ஈகிள் ஏதாவது ஒரு வாகனம் ஒவ்வொரு கடவுளுக்கு இருப்பாங்க. நம்ம தலைவர் வந்து குலதெய்வம் நடிக்கிறேன்னா அவருக்கு கழுகு தான் கரெக்டாக இருக்கும். ஏன்னா எல்லா பேர்ட்லேயுமே ரொம்ப ஹையஸ்டாக இருக்கிறது பார்த்தீங்கன்னா கழுகு. தலைவரும் படத்தில் பார்த்தீங்கன்னா அவர் தான் உச்சத்தில் இருக்காரு. அதுக்காண்டே கழுகு சிலை பிரதிஷ்டை பண்ணியிருக்கோம். ஓகே, பருந்து வாகனமாக நீங்களே முடிவு பண்ணி வச்சது. அப்புறம் வேற என்ன விசேஷங்க? ஃபுல்லாக அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நாகரீடம், அப்புறம் ஃபுல்லாக திருவாச்சி. எப்படி கோயிலில் ஒரு கடவுளுக்கு எல்லாம் செய்வோமோ அதே மாதிரி இங்கே மனித கடவுள் ரஜினி. தினமும் பூஜை பண்ணுறீங்களா? கண்டிப்பாக காலையில் ஈவினிங் டெய்லி பூஜை. டெய்லி பூஜை. ஆமாம், செவ்வாய் வெள்ளி வந்து அபிஷேகம் தான். இங்கே பிரார்த்தனை பண்ணுறதுக்காக யாராவது வருதுங்களா? தலைவர் ஃபேன்ஸ் நிறைய பேர், அப்புறம் நிறைய ஃபேமிலி வந்திருக்காங்க. அப்படியா? இங்கே வந்து பிரார்த்திச்சா ஏதாவது கிடைக்குமா ஸ்பெஷலாக? கண்டிப்பாக நிறைய வேண்டுதல் பண்ணியிருக்காங்க. அந்த மாதிரி ஏதாவது எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா? இருக்குது. ரீசெண்டாக தலைவர் ஃபேன் ஒருத்தவங்க வந்து வேண்டி இருந்தாங்க. இப்போ தான் அவங்க எக்ஸாமில் பாஸ் ஆகிட்டு வேலை கிடைக்கும்னு வேண்டிட்டு போயிருந்தாங்க. அவங்களுக்கு செலக்ட் ஆகிட்டாங்க ப்ரைவேட் கம்பெனியில். ரஜினி சாரோட அனுகிரகமா அது? ஆமாம், அப்படிதான். கண்டிப்பாக. நீங்கள் என்ன பண்ணுறாங்க? நான் ஃபைனல் இயர் படிக்கிறேன். டிகிரி ஃபைனல் இயர். அனுஷா அப்பா வந்து மிலிட்டரியில் இருந்ததானே? ஆமாம். ஏன் இந்த மாதிரி முதல்ல அப்பா இந்த மாதிரி ஒரு கான்செப்ட் சொல்லும்போது என்ன தோணிட்டேன் மனசில்? வித்தியாசமாக இருந்தது. வீட்டில் எல்லாத்தையும் டிஸ்கஸ் பண்ணாங்க. ப்ரெசென்ட்டில் இருக்கிறவங்களுக்கு வைக்கலாமா சிலைங்க. அப்புறம் கண்டிப்பாக வைக்கலாம். தலைவரை குலதெய்வமாக நினைக்கிறனால கண்டிப்பாக தலைவருக்குன்னு ஸ்பெஷலாக எல்லாருமே சொல்லுவாங்க தலைவரே தெய்வமேனு. கண்டிப்பாக கோயிலாகவே கட்டணும்னு விருப்பப்பட்டு வீட்டில் எல்லாரும் ஓகே சொல்லி பண்ணுவோம். அப்புறம் நீங்கள் ஃபேமிலியாக போய் தலைவரை பார்த்துட்டேன். பார்க்கும்போது தலைவர் என்ன சொன்னேன்? தலைவர் ஃபஸ்ட்டு எதிர்பார்க்கல, திடீர்னு பெரிய சர்ப்ரைஸாக இருந்துச்சு. தலைவர் எல்லாரையும் பார்த்து எல்லாரும் பிளெஸிங்ஸ் வாங்கிட்டு வந்திருந்தோம். ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. இந்த வருஷம் எங்களுக்கு பெரிய ஹாப்பியான நியூ இயராக ஸ்டார்ட் ஆச்சு ஜேர்னி. இந்த வருஷம் தானே தலைவரை பார்த்தது? ஆமாம், ஜனவரி 2 பார்த்தோம். 2020 எங்க சிலை பிரதிஷ்டை பண்ணியது? 2023. ஓகே. அப்போ இந்த வருஷம் போய் தலைவரை பார்த்துட்டு தலைவர் இந்த பக்கம் கூப்பிட்டியா? ரெக்வஸ்ட் பண்ணியிருக்கோம். கண்டிப்பாக ஒரு நாள் வரணும்னு சொல்லியிருக்கோம். கண்டிப்பாக வரேன்னு சொல்லியிருக்காங்க. ശരി, വെറുതെ രജനീകാന്ത് ഇവിടെ വരാമെന്ന് പറഞ്ഞിട്ടുണ്ട്. രജനീകാന്ത് ഈ വർഷം തുടക്കത്തിലാണ് സൂപ്പർ സ്റ്റാർ രജനി സാർ ഇവരെ വിളിച്ചു, കണ്ടു. അതിൻ്റെ ഫോട്ടോസൊക്കെ ഇവരുടെ കയ്യിലുണ്ട്. എല്ലാവരും ബ്ലെസ് ചെയ്തു. பாபாஜி படம் இங்கே வச்சுருக்கேன். ஏன் பாபாஜி படம் வச்சுருக்கு? தலைவருக்கு ரொம்ப பிடிக்கும் பாபாஜி. அதனால நாங்களும் தலைவர் சம்மந்தமானதாக வைக்கணும்னு ஆசைப்பட்டோம். பாபாஜி வச்சுருக்கோம். இந்த ஃபோட்டோ பார்த்தபோது தலைவர் என்ன சொன்னேன்? சிரிச்சுட்டேயா? ஆமாம், கண்டிப்பாக. ஃபுல் வீடியோ எல்லாம் காட்டி கொடுத்து ஆல்ரெடி பார்த்துருக்காரு.
லாங் பிஃபோர் கூப்பிட்டுருக்கோன்னு நினச்சி பிஸியாக இருந்தனால இப்போ தான் இந்த நியூ இயரில் 50th இயரில் பார்க்கணும்னு விருப்பப்பட்டேன். அப்படி அனுஷா காலேஜில் போகும்போது இந்த வீடியோ இதெல்லாம் பார்த்து ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்ன சொல்லுவார்? ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே யாருக்குமே இந்த ஐடியா தோணலை, வித்தியாசமாக இருக்குது. யாராவது இது மோசம் அப்படி ஏதாவது சொன்னேன் அப்படி இது வரைக்கும் சொன்னாலும் இந்த தோல் வீடியோல எல்லாம் கொஞ்சம் கமெண்ட்ஸ் வரும். நெகட்டிவ் கமெண்ட்ஸ் நாங்கள் எதுவும் அது எதுவும் பிரச்சனையா இல்லை, நம்ம பிலீவ் தான். ஆமாம், நீங்களும் ரஜினி சார் அந்த ஒரு கடவுள் பவர் இருக்கிற என்ன அப்படிதான் நினைக்கிறேன். மனித கடவுளாக நினைக்கிறேன். മനിത കടവുൾ മനുഷ്യ ദൈവമായിട്ടാണ് ഇവർ രജനീകാന്തിനെ കാണുന്നത്. അനുഷയുടെ പിതാവാണ് ഇവിടെ രജനീകാന്തിന്റെ മൂലപ്രതിഷ്ഠ ആദ്യം നടത്തുന്നത്. ഉള്ളിലിരിക്കുന്ന 2.5 അടി പൊക്കത്തിലുള്ള ശിലയിൽ, ബ്ലാക്ക് ശിലയിൽ ചെയ്ത രൂപമായിരുന്നു. പിന്നീടാണ് ഈ വർഷം അദ്ദേഹത്തിന്റെ പിറന്നാളിന് 3 അടി പൊക്കത്തിൽ പുതിയൊരു ശില ഇവിടെ പ്രതിഷ്ഠിച്ചത്. ആദ്യത്തെ ശിലയിൽ കുറച്ച് രൂപത്തിലൊക്കെ ചില സംശയങ്ങളും കളിയാക്കലുകളും ഒക്കെ വന്നപ്പോഴാണ് അവർ പുതിയൊരു പ്രതിഷ്ഠ ഇവിടെ നടത്തിയത്. ഏറ്റവും കാര്യമെന്ന് പറഞ്ഞത് ഈ കുടുംബം മാത്രമല്ല, ഇദ്ദേഹത്തെ കാണാനും ഇവിടെ പ്രാർത്ഥിക്കാനും കുടുംബമടക്കമുള്ളവർ, സൂപ്പർ സ്റ്റാറിൻ്റെ ഫാൻസ് അടക്കമുള്ളവർ വരുന്നു. ഇവിടെ പ്രാർത്ഥിക്കുമ്പോൾ അവർക്ക് അനുഗ്രഹങ്ങൾ ലഭിക്കുന്നു. മനുഷ്യക്കടവുളായി തന്നെയാണ് ഇവർ കാണുന്നത്. വെറുതെ വെച്ച് വിളക്ക് കത്തിക്കൽ മാത്രമല്ല, എല്ലാ ദിവസവും രാവിലെയും വൈകുന്നേരവും ഇവിടെ പൂജകളുണ്ട്. അഭിഷേകം പண்றது എപ്പോ? അല്ല, ഏത് ദിവസങ്ങളിൽ? ട്യൂസ്ഡേ ഫ്രൈഡേ. ട്യൂസ്ഡേയും ഫ്രൈഡേയും ഇവിടെ അഭിഷേകം ചെയ്യുന്നുണ്ട്. ഒരു ദൈവത്തിന് തമിഴ്നാട്ടിൽ എന്തൊക്കെയാണോ കൊടുക്കുന്നത് അതെല്ലാം ഇവിടെ കൊടുക്കുന്നത് നമുക്ക് കാണാം. ഇവിടെ ഫ്രൂട്ട്സും സ്വീറ്റ്സും ഒക്കെ നിവേദ്യം വെച്ചിട്ടുണ്ട്. അത്തരത്തിൽ തന്നെയാണ് അദ്ദേഹവുമായി ബന്ധപ്പെട്ട മുഴുവൻ വിവരങ്ങൾ. ഇതൊരു സൂപ്പർ സ്റ്റാർ രജനീകാന്തിനെ കുറിച്ചുള്ള ഒരു മ്യൂസിയം എന്ന് വിളിക്കത്തക്ക രീതിയിൽ ഇവിടെ വന്ന് കയറി കഴിഞ്ഞാൽ അദ്ദേഹത്തെക്കുറിച്ചുള്ള മുഴുവൻ ഇൻഫർമേഷൻസും ലഭിക്കുന്ന തരത്തിലാണ് ഇത് നിർമ്മിച്ചിട്ടുള്ളത്. തമിഴ്നാട്ടിലെ ഈ സൂപ്പർ സ്റ്റാർ രജനീകാന്ത് കോവിൽ, രജനീകാന്തിന്റെ സൂപ്പർ സ്റ്റാറിന്റെ പ്രതിഷ്ഠ നടത്തിയിരിക്കുന്നത് ഇദ്ദേഹമാണ്. അദ്ദേഹത്തിന്റെ പേര് கார்த்திகனாണ്. வணக்கம். வணக்கம். ஏன் இந்த மாதிரி ஒரு சிந்தை வந்தது? குலதெய்வமா சூப்பர் ஸ்டாரை வச்சுக்கிறேன் அப்படி இல்லை, சிறு வயதுலேருந்து ரொம்ப பிடிக்கும். என்னுடைய அம்மா அப்பாவுக்கு பிடிச்சி, அதுக்கப்புறம் அவர் படங்களை சிறு வயதுலேருந்து பார்த்துட்டே வந்தோம். ஒரு லெவலை தாண்டி அவர் மேலே ரொம்ப பாசம் ஆயிடுச்சு. 99 அவருடைய படம் படையப்பா ரிலீஸ் ஆகிருக்கு. அந்த படத்தை பார்த்துட்டு போகிறேன். அப்போ தான் எனக்கு ஆர்மியில் ஜாப் கிடைக்குது. அதுலேருந்து அவர் கடவுளாகவே நினைக்க ஆரம்பிச்சிட்டேன். வீட்லேயும் சரி, எங்கே ஆஃபீஸ்னாலும் சரி, எங்கே போனாலும் அவர் படம் மட்டும்தான் ஒட்டியிருக்கோம். காலையில் ஒரு அவரை கும்பிட்றது, சாயந்தரம் கூட கும்பிட்றது, தொடர்ந்து பார்த்துட்டே இருந்தேன். கிட்டத்தட்ட அவர் சினிமாவுக்கு வந்து இந்த இயரோட 50 வருஷம் ஆகுது. சரி, நம்ம தான் கடவுளாக நினைக்கிறோமே, அப்போ நார்மலாக நம்ம கோயிலில் இப்போ சிவனுக்கு எப்படி செலவு வைக்கிறாங்க அதே மாதிரி வைக்கணுன்றக்காண்டி முழுக்க கருங்கல்லே அவருக்கு செலவு வச்சு இப்போ கும்பிட்டுக்கிட்டு இருக்கோம். அப்போது நீங்கள் நினைக்கிறது നിങ്ങൾക്ക് வந்து கிடைச்ச பாகியம் எல்லாமே ரஜினிகாந்த் சூப்பர் 100% அவரால் தான் வருது. படையப்ப பார்த்து அப்புறம் தான் வேலையை எனக்கு கிடைக்குது, ஜாப் கிடைச்சி சார். அப்போ இப்போ கோவிலே வச்சுட்டு இருக்க? ஆமாம், கோயில் வச்சு டெய்லி காலையில் சாயந்தரம் பூஜை பண்ணி கும்பிட்டுக்கிட்டு தானே இருக்கும். நீங்கள் சூப்பர் ஸ்டாரை பார்க்க போகும்போது அவர் என்ன சொன்னேன்? அவர் ஃபர்ஸ்ட் நான் உள்ள வந்தவொடனே சிரிச்சுட்டே, நான் உங்களுக்கு என்ன சொல்லனே தெரியலன்னு சிரிச்சுட்டே வந்தார். அப்புறம் ஹக் பண்ணார். ஹக் பண்ணிட்டு பேசிட்டு இருக்கும்போது கேட்டார் என்ன ஏதுன்னு கேட்டார். நான் சொன்னேன், இந்த மாதிரி நான் உங்களை கடவுளாகவே நினைக்கிறோம், அதனால நாங்கள் ஃபேமிலியாக வந்து கும்பிட்றோம்.
பப்ளிக் டிஸ்டர்பன்ஸ் கிடையாது, வெளியில் இந்த மாதிரி வசூல் பண்ணுறது அந்த மாதிரி எதுவும் கிடையாது. என்னுடைய பர்சனல் ஓன் மணியில் என்னுடைய சொந்த பைசால தான் நான் இதை செய்கிறேன். வேற யாராவது சம்பாவனை அந்த எதுவுமே கிடையாது. மன்றம் ரஜினி ரசிகர் ஃபேன்ஸ் பண்ணுறதுக்கு இதுக்கு தொடர்பு கிடையாது. இது நாங்கள் ஒரு ஃபேமிலியாக அவரை தெய்வமாக நினச்சி கும்பிட்டு இருக்கிறோம். உங்க குலதெய்வமா? குலதெய்வம் தான், சந்தேகமே இதில் வேண்டாம். தலைமுறைக்கும் இந்த கோயில் இன்னுமே மதுரை மாவட்டத்தில் இருக்கும். மூலமந்திரம் இருக்கா? ஓம் ரஜினியை போற்றி, ஓம் ரஜினி தெய்வமே போற்றி, ஓம் எங்கும் நிறைந்தவரை போற்றி, ஓம் சூப்பர் ஸ்டாரை போற்றி, ஓம் ஸ்டைல் மன்னனை போற்றி, ஓம் நேர்மை ஆதி பரம்பொருளை போற்றி, ஓம் கலியுக சிவனை போற்றி. ஒரு 11 லைன் எழுதி வச்சிருக்கோம். அவருக்குனே பாட்டு டெய்லி காலையிலையும் சாயந்தரமா அதை பாட்டு போடுவோம். நீங்க இவரை வந்து சூப்பர் ஸ்டாரை வந்து கலியுக சிவனா பாக்குறீங்களா? 100% கடவுள் முழுக்க அவர் எங்க ஃபேமிலிக்கே கடவுள் அவர் தான். கடவுள் அவர் தான். ஆனா கடவுள்ல ஏது விஷ்ணு பிரம்மா சிவனா பாக்குறோம். சிவனாவே பாக்குறோம் அவரை நாங்க வந்து. ஐயா ரஜினிகாந்த் சார் வந்து ஸ்பிரிச்சுவல், அது நமக்கு தெரியும். கண்டிப்பா பாபாஜி அவருக்கு ரொம்ப பிடிக்கும். உங்க எனக்கு பாபாஜி சிலையை அவர் கொடுத்துருக்காருல்ல, இப்ப போனதுல அவரே கொடுத்துருக்காருல, கையில பாபாஜி சிலையை கொடுத்துருக்காருல்ல, அந்த போட்டோல இருக்கு. நீங்க போட்டோ எடுத்தீங்களா? அதுல எடுத்திருக்காரு. இன்னொரு பர்டிகுலரா பாத்தீங்கன்னா அந்த மூலவர் சிலை பக்கத்துல ஒரு படையப்பா சிலை இருந்துச்சு தெரியுமா? நான் அவர்கிட்ட சொல்லியிருந்தேன் இந்த மாதிரி படையப்பா பார்த்து எனக்கு வேலை, அதனால படையப்பா சிலையுமே எனக்கு அவர் கொடுத்தாரு. இந்த தடவை போனதுல படையப்பா சிலையும் கொடுத்துருக்காங்க. அந்த நீங்க வீடியோல நீ பாருங்க, எடுந்திருக்கும், அந்த விஷயம்ல இருக்கும். ஓகே, அப்போ பாபாஜி அவர் வந்து பாபாஜியை ப்ரே பண்றாங்க, பிலீவ் பண்றாங்க. நீங்க வந்து ரஜினி சார்? ஆமா, எனக்கு அவர் தான் கடவுள். நான் பிறந்ததுல இருந்து அவரை தான் பாக்குறேன். தமிழ் சினிமா அவர் படத்தை தவிர நான் எந்த சினிமாயும் பார்த்தது இல்லை இப்போ வரைக்கும். அவரை மட்டும் தான் ரசிக்கிறேன். வேற படம் எதுவும் எந்த படமும் பார்க்க மாட்டேன். தமிழ், மலையாளம், ஹிந்தி எதுவுமே பார்க்கணும். ஒன் அண்ட் ஒன்லி ரஜினி படம் மட்டும்தான். நீங்க சர்வீஸ்ல இருக்கும்போது கூட ஒர்க் பண்றவங்க என்ன சொல்லுவாரு இந்த மாதிரி? அவன் தெரியும், தீவிரமான ரஜினி ஃபேன்னு தெரியும். அவ்வளவு ரஜினி பைத்தியம்னு கூட சொல்லுவாங்க. தமிழ்நாட்டில் வந்த தமிழ் ரசிகருக்கு வந்த சூப்பர் ஸ்டார் இளைய தளபதி, இந்த மாதிரி தலை, இவரெல்லாம் ரொம்ப பிடிக்கும். வீர ஆராதனை மாதிரி பாக்குவார். எம்ஜிஆர் நமக்கு தெரியும். இப்போ விஜய் வந்து அரசியத்துல வந்துட்டாங்க. ஆனா மற்ற இண்டஸ்ட்ரியில எல்லாம் அவ்வளவு இல்லை. ஆனா கடவுள்னா எனக்கு பண்டு வந்து குஷ்புவுக்கு கோவில் கட்டியதை நாங்க பார்த்தேன் எங்கேயோ. ரஜினி சாருக்கு கோவில் கட்டியதை மட்டுமல்ல, தினமும் அங்க பூஜை பண்றாங்க, அபிஷேகம் பண்ணிட்டு இருக்க. இப்போ இது சிவராத்திரிக்காக செட்டப் பண்ணி. கண்டிப்பா கண்டிப்பா. ஆமா, அது ஒரு வேற ஏதோ ஒரு லெவல். அதனால தான் உங்களை தேடி நான் இல்ல, நாங்க அதான் சொல்றோம், அவரை சிவனாவே நினைக்கிறோம். அவர் தான் முதல் கடவுள் எங்களை பொறுத்தளவு. அவர் தான் டெய்லி காலையில சாயந்தரம் வணங்குறோம். அவரை கும்பிடுறதுனால தான் எல்லா விஷயம் நல்லதா நடந்துட்டு இருக்கு. இன்னைக்கு உலகம் ஃபுல்லா நான் போய் தெரியற ரீச் கோவில் ஏதாவது போகுமா? இல்ல, காமனா நான் கோயிலுக்கெல்லாம் போய், இப்ப அம்மா எல்லாரோட போகலாம், அதெல்லாம் அவர் கோயிலுக்கெல்லாம் போவேன், அது போக மாட்டேங்கலாம் கிடையாது. பட் என்னைய பொறுத்தளவு முழுக்க அவரை நான் கடவுளா நினைக்கிறேன். அதனால காலையில சாயந்தரம் அவரை தான் கும்பிடுறேன், அவருக்கு தான் பூஜை பண்ணுவேன். லாஹிரி மகாஷியன் ஒரு யோகி இருக்கு, தெரியுமா? தெரியாது. நம்ம சேனல்ல வந்து ஸ்ரீனிவாச பையன் ஒரு சார் இருக்கு. அவர் ஒரு ஸ்பிரிச்சுவல் பர்சன், ரிட்டையர்ட் பேங்க் உத்தியோகஸ்தர். அவர் வந்து ஒரு வீடியோ பண்ணிட்டாங்க. இந்தியன் சினிமா இண்டஸ்ட்ரியில ஒரு சூப்பர் ஸ்டாருக்கு பாபாஜி கிட்ட கனெக்ஷன் இருக்கு, அவ்வளவுதான் சொன்னேன். அந்த கமெண்ட் பாக்ஸ்ல அது ரஜினி சார் தான், ரஜினி சார் வந்து லாஹிரி மகாசிவன்ஜிக்கு புனர்ஜென்மம், அவரோட ஃபேஸே ரெண்டும் சேமா இருக்கு. லாஹிரி மகாசிவனுக்கு கோவில் கட்டி கொடுத்துருக்கு, வருஷத்துல ஒரு மாசம் அங்கே போவாரு. அதுதான் பாபாஜி கிட்ட இந்த கனெக்ஷன் இருக்கலாம். ஏன்னா இப்ப நீங்க வந்து இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா எம்ஜிஆர் இருந்தாரு, எவ்வளவோ ஆக்டர் வந்திருக்காங்க. ஆனா யாருக்கும் பிரசன்ட்ல இருக்கும்போது கருங்கல்ல சிலை இதுவரை யாருக்கும் பண்ணது கிடையாது. எந்த ஆக்டருக்குமே இந்தியாவில் யாருக்குமே பண்ணது கிடையாது. இவர் பிரசன்ட்ல இருக்கும்போதே இவருக்கு 1க்கு 2 சிலை பண்ணியிருக்கோம். இப்ப முழுக்க அதுவும் கருங்கல்ல நம்ம கோயில் எப்படி சிவனுக்கு சிலை பண்ணியிருக்கணும், அந்த சிலை எப்படின்னா நீங்க ரெகுலரா பூஜை பண்ணும்போது அதுக்கு ஒரு பவர் வந்துடும் சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி பண்ணியிருப்பாங்க. அது இவருக்கு மட்டும்தான் அந்த ஒரு சிறப்பம்சம். 100% இவருக்கு. நான் விரும்புவது நினைச்சது நீங்க மட்டும்தான் அங்க போய் ப்ரே பண்றாரு. இப்போ ஃபேமிலியா தான் பண்றோம். முதல்ல டாக்டரை பார்த்தேன், அப்புறம் வைஃபை பார்த்தேன், ஃபேமிலியா தான் பண்றோம். ரெகுலரா நடக்கும் ப்ரே. வந்து காலையிலே 9 மணிக்கு கரெக்டா, ஈவினிங் 6 o'clock நடக்கும். நீ ஃபியூச்சர் பிளான் என்ன? இல்ல, என்ன எப்படின்னா மதுரை மாவட்டம் திருமங்கலத்துல அவருக்கு பர்மனண்டா ஒரு கோயில் இருந்தது, எப்பயுமே இருக்கும். கோவில் தலைமுறைக்கும் நான் கும்பிடுவேன், எனக்கு அப்புறம் என் பொண்ணு, அப்படி ஜென்ரேஷன் வைஸ் இருக்கும் எங்க வீட்டில். அப்படி கோயிலாவே இருக்கும் அவருக்கு. வந்து யார் அந்த மாதிரி சண்டே ஆச்சுன்னா ஃபேன்ஸ் வருவாங்க, கும்பிடுவாங்க. அதுக்காண்டி இதை வச்சிருக்கோம் நாங்கள். ஃபேன்ஸ் எல்லாம் வந்து அங்கே கும்பிட வேற ஃபேமிலியா வேறன்னு சொன்னேன். ஆமா, அங்க வரும்போது அவரை என்ன சொல்றாங்க? இல்ல, அவங்க வரும்போதே பால் மாலை எல்லாமே வாங்கிட்டு வருவாங்க. வந்து அவங்க கும்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் உட்காந்து வணங்கிட்டு தான் போறாங்க. சூப்பர் ஸ்டார் வந்து அரசியல்ல போகும் ஒரு கேள்வி முன்னாடி இருந்தது. இப்போ அரசியல் எங்கும் போகாத சினிமா ஸ்பிரிச்சுவல் வேல போயிட்டு இருக்கு. அவர் வந்து 100% ஸ்பிரிச்சுவல். நீங்க போகும்போது ஏதாவது ஸ்பிரிச்சுவல் ஏதாவது சொன்னேன் உங்ககிட்ட? அதான், அவர் எனக்கு வந்து பாபாஜி சிலை கொடுத்தாரு, ராகவேந்திர சிலையும் கொடுத்தாரு. அவர் யாரெல்லாம் கும்பிடுறாங்க, இந்த ரமண மகரிஷி ஒரு 5-6 பேர் அவங்களுடைய குருவை ஃபுல்லாக காமிச்சு, அப்புறம் அவருடைய பூஜை அறை எல்லாமே காமிச்சு நான் இந்த மாதிரி கும்பிட்டுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னார். நானா தலைவர்கிட்ட சொன்னேன்,
என்னைய பொறுத்தவரை நீங்க தான் கடவுள், நான் உங்களை தான் கும்பிடுவேன். அவர் சிரிச்சுட்டு கேட்டுக்கிட்டே இருந்தாரு. அவர் அது காமிச்சது வந்து நானே தெய்வம் அல்ல, இவர் அப்படிதான் அவர் சொல்றாரு. தலைவர் அப்படிதான் சொல்ல வர்றாரு. தலைவர் சொல்லுவாரு, தலைவருக்கே இப்ப பாபாஜியோ இல்ல ராகவேந்திரோ கடவுள் தானே, அவங்களும் ஒரு வகையில மனிதர் தானே. எங்களை பொறுத்தளவு அவர் தான் கடவுள். ஆனா கிட்டத்தட்ட எங்களோட ஒரு 40 நிமிஷம் ஸ்பெண்ட் பண்ணி ட்ரெஸ் எல்லாம் எங்களுக்கு ப்ரெசென்ட் பண்ணார். அது ஒரு மிகப்பெரிய ஆச்சரியம். அவரை 5 நிமிஷம் பார்க்குறது அப்படின்றது ஒரு பெரிய விஷயம். 40 நிமிஷம் டைம் அவர் வீட்டுக்குள்ளே கூட்டு போய் வீட்டெல்லாம் சுற்றி காமிச்சு, நான் மட்டும்தான் எங்கள் குலசாமி ரஜினியோட பேசிகிட்டே இருக்கிறேன். என்னுடைய பொண்ணு, என்னுடைய ஒய்ஃபு, என்னோட அண்ணன் சிலையாக மாறிட்டாங்க. அவரை பார்த்துட்டே இருக்காங்க. அவர் ஒவ்வொரு இடமா கூட்டு போய் காமிச்சு பேசினார். எல்லாத்துக்கும் பட்டு வேஷ்டி சாரி எல்லாமே எடுத்து கொடுத்தாரு. எனக்கு தெரிஞ்சு 50 வருஷம் அவருடைய சினிமா லைஃப்ல இந்த மாதிரி ஒரு ஃபேன்ஸை உள்ள கூட்டு போய் இப்படி காமிச்சு பண்ணிட்டு இப்போ எத்தனை வருஷம் ஆயிடுச்சு? இது இப்போ 2 வருஷம் ஆச்சு. 2 வருஷம் அவர் சொன்னார், நான் ஃபுல்லா பார்த்துட்டே இருக்கிறேன் அப்படின்னு. அவர் வேற எதாவது ப்ரோமிஸ் பண்ணியிருக்காங்க? கிளியரா வாட்ச் பண்ணிட்டே இல்லை, அவர் சொன்னார் நீங்க எப்பயும் என்னது வருஷம் எங்க வீட்டுக்கு வாங்கினாரு. நான் தலைவர்கிட்ட பர்சனலாக சொன்னேன், சார் நான் இந்த கோயிலை வச்சு உங்க நேம் எந்த இடத்துலையும் எடுத்துக்கிற மாட்டோம், வசூல் பண்ண மாட்டோம், வெளியில போய் இந்த காசு கேட்குற இந்த மாதிரி எதுவுமே செய்ய முடியும். இது எங்களுடைய ஃபேமிலி கடவுள், நீங்க நாங்கள் எங்க வீட்டுக்குள்ள வச்சு உங்களை நான் சிலையா வச்சு கும்பிட்றேன், அவ்வளோதான். இதனால உங்களுக்கு எந்த கெட்ட பேர் வரான்ற 100% கேரண்டி நான் அவர்கிட்ட சொன்னேன். அவர் சிரிச்சுட்டு கேட்டுக்கிட்டே இருந்தார். அவரை எவ்வளோ நேரம் பார்த்தோம், அவர் வீடு எல்லாத்தையும் பார்த்தா எதுவுமே நம்மள அவர் ஃபேஸ் மட்டும் தான் அவருக்கு. நீங்க கோவிலை கட்டி ரஜினி சாரை போய் பார்த்தேன். ஆனால் கேரளாவில் ஒருத்தர் வந்து விஜய் பார்க்கறதுக்காக கேரளாவில் இருந்து கால்நடையா சென்னை வரைக்கும் நடந்துட்டார். அங்கே போய் அவரை பார்த்துட்டு திரும்பி வந்தேன். அவருக்கும் வந்து அவர் இப்போ போகும்போது எப்போ நடக்கும் போதும் விஜயோட போட்டோ வந்து கடவுளா இல்ல, அவரோட ட்ரீம். ஒவ்வொருத்தவங்களுக்கு ஒரு மாதிரி உன்னிக்கண்ணன் பேரு. உன்னிக்கண்ணன் கிட்ட பேசும்போது நான் சொன்னேன், அண்ணே நான் வந்து 4ஆம் கிளாஸ் மட்டும்தான் படிச்சிருக்கேன், எனக்கு ஒரே ஒரு கனவு விஜய் சார் கூட ஒரு ஃப்ரேமில் நிற்கணும், சார் படம் நிறுத்த போறேன், இது என்னோட லாஸ்ட் சான்ஸ். அந்த மாதிரி அவர் போய் சக்சஸ் ஆகி திரும்பி வாங்க. நீங்க இந்த கோவிலை கட்டும் போது மனசுல எப்படாவது சூப்பர் ஸ்டாரை நேர்ல பார்க்கணும் எந்த ஒரு கனவு இருந்ததா? அது பிறந்ததுலேருந்து கனவு இருக்கு. ஆனால் பட் நிறைய பேர் கேலி கிண்டல் நிறைய என்ன பண்ணுறாங்க, இந்த கோயில் ஆரம்பிச்சு ஒரு 2 வருஷத்துல நிறைய நம்ம செய்தியில் வந்தாலும் சரி எதில் வந்தாலும் கீழே கமெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப கிண்டல் பண்ணி போட்டுட்டே இருப்பாங்க. நெகட்டிவ் கமெண்ட்ஸ் நிறைய இந்த வீடியோவிலும் நிறைய வரும். நான் இங்கே வரும்போது முதல்ல அந்த கோவிலை பார்க்கும்போது என் மனசுல தமாஷையாக தான் இருந்தேன். ஆனால் நம்ம வீடியோவில் வந்து நிறைய ஸ்பிரிச்சுவல் கண்டென்ட்ஸாக பேக் மீடியாவில் போயிட்டு இருக்கு. அந்த மாதிரி எல்லாமே ஒரு வீடியோ போயின்னு வச்சுக்கோ. இப்போ நான் ஒரு விவசாயத்தோட வீடியோ போட்டேன், அடியில் கமெண்ட் வந்துட்டு இருக்கு, நீங்க இந்த மாதிரி வீடியோ பண்ற, ஸ்பிரிச்சுவல் வீடியோ பண்ணுங்க அப்படி. இங்க வந்து நான் ஒரே நிமிஷம் யோசிச்சேன், இது எந்த மாதிரி ட்ரீட் பண்ணணும், வேணா காமெடியா ட்ரீட் பண்ணணும், கண்டிப்பா சீரியஸா ட்ரீட் பண்ணலாம், எந்த மாதிரி வேணாலும் ட்ரீட் பண்ணலாம். ஆனா எனக்கு வந்தது இது உங்களோட பிலீவ். முதல்ல வந்தது உங்க டாக்டர் தான். அவர் வந்து டிகிரி படிக்கிறாங்க, அவர் வந்து வளர சீரியஸா அங்க பூஜை பண்ணிட்டு போறாரு. ஆனா இது நீங்களோட பிலீவ். எனக்கு வந்து யாரை வேணும்னாலும் கடவுளா பார்க்கலாம், என் அம்மாவே பார்க்கலாம், உண்மைதான், பொண்டாட்டியை பார்க்கலாம், மாதா அமிர்தானந்தமையை பார்க்கலாம், சத்யபாபாவை பார்க்கலாம். நீங்க வந்து ரஜினி சாரை பார்க்கலாம், உங்க ரைட். கண்டிப்பா. இருந்தாலும் பார்த்ததுக்கு பெரிய சந்தோஷம். இதுல என்ன கூடுதல் தகவல்னா, இதை ஒரு விளம்பரமா நாங்க பண்ணாம மனசுக்கு பிடிச்சி இதை செய்யறோம். பாயிண்ட் அதான் ஒண்ணு. ரெகுலரா அதை வந்து என்னன்னா யார் வந்தாலும் வரட்டாலும் மார்னிங் ஈவினிங் பூஜை நடக்கும். நாங்களே இங்க வந்தது உங்களை கூப்பிட்டு பெர்மிஷன் கேட்டு தான் வந்தது, நம்ம யாரும் கூப்பிடல. அந்த மாதிரி தானே பப்ளிக் வேணும்னா வரலாம், பார்க்கலாம். கண்டிப்பா அப்படிதான். ஆமா, அந்த மாதிரி தான் வச்சிருக்கோம். சரி, அப்போ எல்லாம் நல்லதா வரட்டும், நல்லதா போகட்டும். கண்டிப்பா நீங்க வந்ததுல எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்னா இந்த வீட்டுக்கு வந்த ஃபர்ஸ்ட் சேனல் நீங்க தான். அடுத்து வெனஸ்டே தான் நிறைய சேனல்ஸ் இங்க வருவாங்க. கண்டிப்பா வந்ததுல ரொம்ப சந்தோஷம். அண்ணனுக்கு தான் ரொம்ப நன்றி சொல்லணும், உங்களுக்கு ரொம்ப நன்றி, ஃபேமிலிக்கு ரொம்ப நன்றி. சரியா, எதுனாலும் சொல்லுங்க. சரியா, சரி, கண்டிப்பா ரொம்ப நன்றி.